Audio Jungle. Audio Jungle. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த காட் கிட்ஸ் வலைவலி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் தேவனுக்கு மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நாம் வேத பகுதிக்குள்ளே நாம் போகலாம். இன்றைக்கி நாம் தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம் என்ன? பல நேரங்களில் நம்ம வேத வாசிக்கும் போது நிறைய வசனங்கள் நம்மளுக்கு புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். பழைய ஏற்பாடை நம்ம பெரும்பாலும் வாசிக்கும்போது தேவன் குறித்த விஷயங்களை நம்ம வாசிக்கும்போது தேவன் கோபப்பட்டார், அவனை அடித்தார், அவர்களை கொன்றார், அவர்களை அழித்து போட்டார், இப்படியெல்லாம் நான் வாசிக்கும்போது மைனூட்டாக நம்முடைய மனித மூளைக்கு ஒரு சின்ன சந்தேகங்கள் எழும்பும். என்ன தேவன் அன்புள்ளவரா, இல்லை கொடூரமானவரா, இல்லை பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரா? அவரை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா இயேசுகிறிஸ்து சொல்லும்போது எந்த எதிரியையுமே நம்ம அவங்களுக்கு நேரம் எதிர்த்து நிற்க வேணாம், அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணால் கூட அவங்கள மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. பழைய ஏற்பாட்டில் கண்ணு பல்லுக்கு பல் அடிக்கட்டி உதைக்கு உதை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த கடவுளை பற்றின விஷயங்களை நம்மளால் அன்லைன் பண்ணவே முடியாது. அப்படிங்கிற சில விஷயங்களில் நம்மளுக்கு நிறைய நேரம் நம்ம மனித மூளைக்கு எட்டுனது மாதிரி சில நிகழ்வுகள் தோன்றும். ஆரம்பத்தில் நானும் வேதாகமத்தை வாசிக்கும்போது அடிக்கடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் போதகராக இருக்கார். அவர்கிட்ட நான் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பேன். என்னன்னா, இப்போ இல்லை முன்னாடி கேள்வி கேட்பேன். என்னென்னா, ஏவாளும் ஆதாமும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் கடவுள் தான் படிக்கிறாரு. அங்கே பல கனிமரங்களை வச்சுருக்கோன்னு சொல்கிறீங்க. ஓகே, அதில் நன்மை தீமை அறியத்தக்கதாக கனிமரத்தையும் அங்கே வச்சுருக்காரு. ஏவாள் போய் அந்த பழத்தை பிடுங்கும்போது ஏன் கடவுள் அதை தடுக்கலை? தடுத்திருந்தால் அந்த முழு உலகத்துக்கு இன்றைக்கி பாவம் வராமல் இருந்திருக்குங்களா? அப்போ கடவுள் மனுஷனை படைக்கணும், அந்த பழத்தை சாப்பிடணும், அதன் மூலம் பாவம் வரணும், இந்த பாவத்தை நீக்க கடவுளே மனுஷனாக வரணும். இதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு வச்சுருக்க ஒரு கேமு மாதிரி இல்லையா அப்படின்னு நான் அடிக்கடி அவர்கிட்ட கேட்பேன். அவர் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திகைச்சு போன நாட்களும் உண்டு. நான் இப்போ தேவன் எனக்கு என்ன சிந்திக்க வச்சுருக்கார் அப்படின்னா, நான் கடலளவு நீர் போல் என்னுடைய சிந்தனைகள், நீ அதில் இருக்க ஒரு துளி அளவு உன்னுடைய மூளை, உன்னை படைச்சவன்டா நான். நீ இப்படி யோசிக்கிறியன்னா கடலளவு சிந்தனை கொண்ட நான் எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பேன், என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் அடிக்கடி தேவன் நம்மளுக்கு நினைப்பூட்டும் போது சரண்டர் ஆகி அவருடைய பாதத்தில் இப்போது படுத்திருக்கிறேன். அப்போ எனக்கு என் மூளைக்கு எட்டின மாதிரிலாம் கேள்வி கேட்குறது, ஆண்டவரை கேள்வி கேட்குறது. அப்படி நான் வேதம் வாசிக்கும்போது எனக்கு பல சந்தேகங்கள், பல நிகழ்வுகள் ஏற்படும் போது நான் தேங்கி நின்றதுண்டு. இப்போ ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆண்டவருக்குள்ளே நம்ம ஊன்றி கட்டப்பட்டதுக்கப்புறம் தேவனிடத்தில் அதற்கான பதிலை நான் கேட்டு உட்காரும்போது தேவன் அதை நம்மளுக்கு கிளியர் பண்ணுறார். அந்த மாதிரி யோபு புஸ்தகத்தில் நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது தோமானியனாகிய எலிப்பாஸ் யோபுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வார்த்தையில், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இந்த வசனத்தை நம்ம யோசித்தோம்னா, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஏன் காயப்படுத்தணும், ஏன் காயம் கட்டணும், ஏன் அடிக்கணும், அப்புறம் ஏன் அணைக்கணும்? இது அப்போ அவர் நினச்சா காயப்படுத்துவார், அவர் நினச்சா காயம் கட்டுவாரா? அவர் நினச்சா அடிப்பார், நினச்சா அணைச்சிக்குவாரா? அப்போ அவர் சர்வாதிகாரியாக கடவுள்? இந்த இடத்துல தேங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார். ஏன்னா களிமண்ணை ஒரு குயவன் களிமண்ணை ஒரு பாத்திரம் உருவாக்கும்போது சில பாத்திரத்தை கணத்துக்கும் சில பாத்திரத்தை கனவீனத்துக்கும் உருவாக்குறது இல்லையா? அந்த மண்ணின் மேலே அவனுக்கு அதிகாரம் இல்லையா? என்ன நினச்சிட்டீங்க ஆண்டவரை பற்றி, நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு சொல்லி பேசுவார். அந்த மாதிரி அவர் இஷ்டப்பட்டால் யாரை வேணாலும் நேசிப்பார், அவர் இஷ்டப்பட்டால் யாரை வேணாலும் வெறுப்பாரா? ஏசாவை நான் வெறுக்கிறேன், யாக்கோப்பை நான் நேசிக்கிறேன். புரியல ஆண்டவரே, நீங்கள் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு நம்ம பல நேரங்களில் யோசிப்போம். அந்த மாதிரி இந்த இடத்துல நான் நின்று யோசித்தேன். அப்போ ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போது எப்படி உருவாக்கியிருக்கிறார் அப்படிங்கிற பிகினிங்கிலேருந்து அவருடைய படைப்பை நம்ம பார்க்கணும். தேவன் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு நிச்சயமாக விளங்கும். எல்லாவற்றையும் 5 நாளில் உருவாக்கிட்டு 6ஆம் நாளில் தான் மனுஷனை படைக்கிறார். அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் அதிசயமானது. அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் கிரகிக்க முடியாது. அண்ட சராசரங்களையும் அகில உலோகங்களையும் அடக்கி ஆளுகிற தேவன். அவரை துதிப்பதற்கும் அவரை போற்றுவதற்கும் கோடான கோடி தேவ தூதர்கள் வானாதி வானங்களில் சிங்காசம் போட்டு அமர்ந்திருக்கிற தேவன் மத்தியில் துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு குறைவும் கிடையாது. இப்படிப்பட்ட தேவன் ஒரு ஷேடிஸாக இருப்பாரா, இல்லை ஒரு வஞ்சனை உள்ளவராக இருப்பாரா? மனுஷனுடைய சிந்தனைக்கு இவ்வளவு தான் அவரை பற்றின விஷயங்கள் தெரியுதா? ஸோ
மனுஷனை 6ஆம் நாள் படைக்கும்போது எப்படி படைக்கிறார்னு பைபிள் சொல்லுது. தமது ரூபத்தின் படியும் தமது சாயலாகவும் மனுஷனை படைக்கிறார். படைத்ததோடு மட்டுமல்ல, தன்னுடைய சுவாசத்தையே மனிதனுக்கு மூச்சு காற்றா கொடுக்குறார். இந்தடா ஏன் உயிர் தாண்டா நீனு நானும் ஒன்றாக இருக்கும், உனக்கும் எனக்கும் ஒரே சுவாசம்டா, நீனு நானும் உயிர்றா. தேவதூதனுக்கு அப்படி ஆண்டவர் கொடுக்கல, எந்த படைப்புக்கும் ஆண்டவர் அப்படி கொடுக்கல. மனுஷனுக்கு மட்டும்தான் நாசியில் வைத்து அவர் தன்னுடைய ஆவியை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று வேதாகமும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய படைப்பை தேவன் ரசித்து படைத்து நம்மளோட நெருக்கமாக அன்பு செய்வதற்கு உருவாக்கியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது தெரிந்து கொள்ள முடியும். இந்த மனுஷனுக்கு சுயாதீனத்தையும் கொடுத்துட்றாரு, எதையுமே ஜூஸ் பண்ணக்கூடிய அறிவையும் தேவன் கொடுத்துட்றாரு. 2 பொருளை உங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுது. ஒன்று ருசியுள்ள பதார்த்தம், இன்னொன்று கெட்டுப்போன பதார்த்தம். நீங்கள் மூளை அறிவு உள்ளவராக இருந்தீர்கள்னா எதை தேர்வு செய்வீர்கள்? மனசாட்சியை தொட்டு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, எப்படிங்க கெட்டுப்போனதை தேர்வு செய்ய முடியும்? நான் நல்ல பொருளை மட்டும்தானே தேர்வு செய்ய முடியும், அதானே உடம்புக்கு ஹெல்த்தி. கெட்டுப்போனதை தின்னா உடம்பு கெட்டு போயிடாதா? அப்போ நல்லதைத்தான் நான் ஜூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவேன். கோபம், மூர்க்கம், எரிச்சல், கசப்பு, கொலைவெறி, விபச்சாரம், வேசித்தனம், களவு, இதெல்லாம் பாவம்னு தெரியுது, இதெல்லாம் தப்புன்னு தெரியுது. அன்பு, நேசம், கருணை, இரக்கம், பரிவு, பாசம், இதெல்லாம் நல்லதுன்னு தெரியுது. இந்த 2மே நம்முடைய மூளை அறிவுக்கு தெரியுதா? எது நல்லது எது கெட்டதுன்னு? நம்ம எதை சூஸ் பண்ணுறோம்? கடவுளை குறை சொல்கிறோம். அன்றைக்கி ஏவாள் ஏன் ஆண்டவர் தடுக்கலைன்னா, இந்த சுயாதீனத்தை தேவன் மனுஷன்ட்டு தடுக்கிறதே இல்லை, எடுக்கிறதும் இல்லை. இன்றைக்கும் நீ பாவம் செய்யணும்னா உன் இஷ்டம் செஞ்சுக்க, இன்றைக்கும் நீ தேவன்கிட்ட நீ திரும்பி வரணுமா வந்துக்க. 2 ஃப்ரீடத்தை உனக்கு தேவன் கொடுக்குறார். அப்படி தான் எனக்கிட்டையும் தேவன் சொன்னார், உனக்கு திறந்த வாசல் வச்சுருக்கேன், உனக்கு எது தேவை? இடுக்கமான வாசல் இருக்குது, விசாலமான வாசல் இருக்குது, 2 பாதை இருக்குது, நீ சூஸ் பண்ணிக்க. உண்மையிலே நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். ஆண்டவரே, இடுக்கமான வாசல் எனக்கு தேர்வு செய்யும்படி எனக்கு அறிவை தந்தீங்களே நன்றி. எது நல்லது எது கெட்டதுன்னு புரிந்து கொள்றதுக்கு சுயாதீன அறிவை தந்தீங்களே தேவனே நன்றிப்பா அப்படின்னு. இந்த இடத்துல இந்த வசனத்தை திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். என்னென்னா, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். மனிதன் ஆரம்பத்திலேருந்து தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் அவரை விட்டு விலகி 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 சீக்காளியாக மாறிட்டான். இப்போ சீக்காளியாக மாறினது எல்லாம் பாவம் என்ற வியாதி அவனுக்குள்ளே அங்கங்கே குஷ்டரோகம், கேன்சர் மூல பரவிடுச்சு. இப்போ இந்த பாவம், இந்த குஷ்டரோகம் இதெல்லாம் நீக்கணும்னா நம்மளை அவர் என்ன செய்யணும் அப்படின்னா காயப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்கள் இருதயத்தில் அடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகிறீங்க, 2-3 இடத்துல பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர். ஜீபூம்பான் பண்ணி அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணி விட்டுறாரா, இல்லை கத்தி எடுத்து அந்த ஓப்பன் பண்ணி அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதற்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் கிழித்து அந்த ஹார்ட்டில் இருக்க அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை தச்சு உங்களுக்கு காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். எதுக்கு? நீங்கள் நல்லா வாழணும். தட் இஸ் இந்த இடத்துல அதை தான் நான் உணர்ந்தேன். தேவனே, எனக்குள்ளே இருக்கக்கூடிய பாவம் அது எப்படி இருக்குது அப்படின்னா, இது போல் கேன்சர் போல் அல்லது இல்லை பிளாக்கு போல் அல்லது குஷ்டரோகம் போல் அங்கங்கே கட்டியாக தேங்கி நின்றுச்சு. இதை நான் ரிமூவ் பண்ண நினச்சாலும் எனக்கு முடியலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை ரிமூவ் பண்ணணும்னா எனக்கு நீங்கள் சில விஷயங்களை, மருத்துவத்தை நீங்கள் கையாள வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு இடத்துல யோபு சொல்கிறாரு, என்னை புடமிடும் அப்போது சுத்த பொண்ணாக நான் விளங்கிடுவேன். ஒரு இடத்துல தாவீது சொல்கிறாரு, நான் துன்பப்பட்டது எனக்கு நல்லது, இப்போது உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இது எதற்காக இந்த காயம் என்றால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வியாதிகளை ரிமூவ் பண்ணுவதற்கு தேவன் சில நேரங்களில் காயத்தை ஏற்படுத்தி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வியாதிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு காயம் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு பகுதி, அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆட்டுகிறது. ஏன் அடிக்கிறார்? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தை உங்களோட சொல்ல மீறி நடக்கும்போது நீங்கள் ஒரு நேரம் விடுவீங்க, 2 நேரம் விடுவீங்க, 3ஆவது நேரம் என்ன செய்வீங்க? குச்சி எடுத்து அந்த குழந்தைங்க அடிப்பீங்க. அடித்து நீங்கள் அதை நல்வழிப்படுத்தும் போது அந்த குழந்தைக்கு வலிச்சிருச்சுன்னா திரும்ப அந்த குழந்தைய போய், எப்பா இப்படி பண்ணுற, உன் மேலே அப்பா அன்பாக இருக்குன்னு சொல்லி அடித்து முடித்தது அவனை நல்வழிப்படுத்தினதுக்கப்புறம் அவனை கட்டி பிடிச்சி நீங்கள் அன்பு செய்வீங்களா இல்லையா? தேவனும் ஒரு தகப்பன் போல தான். இந்த இடத்துல நான் சீக்காளியாக இருக்கும்போது அவர் ஒரு நல்ல மருத்துவராக இருக்கார்.
இந்த இடத்துல நான் தவறு செய்யும் பிள்ளையாக இருக்கும்போது ஒரு நல்ல தகப்பனாக இருக்கார். இந்த வசனத்தை இப்படி நான் விளங்கி கொள்ளும்போது, தேவனே நீங்கள் மேலானவர்ப்பா. உண்மையில் இந்த எலிப்பாசம் சும்மா சொல்லலை, அவன் வாழ்க்கையில் அனுபவித்ததை தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர் தான் அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஒரு உண்மையில் நல்ல தகப்பனாகவும் நல்ல மருத்துவராகவும் நம்ம வாழ்க்கையில் தேவனை நாம் பெற்றிருக்கோம் அப்படின்னா நாம் தாங்க பாக்கியம் உள்ளவர்கள். இப்போ உங்களுக்கு இந்த சிக்ஷையே வேண்டாம், தேவன் உங்களை கண்டிக்கவே வேண்டாம் அப்படின்னா தறிகட்டு நாசமாக நம்ம போயிடுவோம். நம்மளை தப்பு பண்ணும்போது நம்மளை வந்து தப்புலேருந்து நம்ம சரி பண்ணுவதற்கு தேவன் அவ்வப்போது நம்மளுக்கு வந்து தடி எடுத்து நம்மளை தட்டி வைக்கிறதுக்கும், நாம் வந்து சீக்கப்படும் போது கத்தி எடுத்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய சீக்கை நீக்குவதற்கும் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தா நிச்சயமாக நம்மளை நல்வழிப்படுத்தி நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நித்திய ஜீவன் நம்ம கொண்டு போய் சேர்ப்பார். நம்மை பக்குவப்படுத்தி சரிப்படுத்தி நமக்கென்று ஒரு ஸ்தானத்தை தேவன் நிச்சயமாக வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து ஓடுவோம். வேத வசனங்களை வாசிக்கும்போது இப்படி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு புரியாத வசனங்கள் ஏதாவது இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த கமெண்டில் போடுங்க. நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் நமக்கான ஒரு விளக்கத்தை வேதத்தில் இருந்தே நம்மளுக்கு தருவாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Audio Jungle.